Hello viewers, wholeheartedly welcoming you all to my channel Ray of Light. So இன்னைக்கு after a long time I'm back with a recipe prawn semi gravy. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸ் லவர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. இது நீங்கள் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதில் வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி பத்ரி கூட சர்வ் பண்ணியிருந்தேன். ஐ காட் அ வெரி குட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டூ ட்ரைஸ் this recipe. So the texture பாருங்களே ரொம்பவே சூப்பரா இருந்தது. It goes good with all the recipes. So அதாவது லஞ்ச் கூடயும் இது வந்து பெட்டரா இருக்கும் as a side dish. So without further delay, let's get started. So ஒரு panல 3 tablespoons of oil add பண்ணிட்டு 1 tablespoon of dry coriander seeds and fennel seeds 1 tablespoon, 8 to 9 peppercorns and dry red chilies வந்து போட்டுட்டு ஒரு உங்களுடைய ஸ்பைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 to 8 ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ போட்டால் தான் இதோடைய ரெசிபி வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ்டு ஜிஞ்சர்ஸ் வந்து ஒரு ஃபிங்கர் சைஸ் ஜிஞ்சர் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் 6 to 8 க்ளோவ்ஸ் கார்லிக் க்ளோவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 பிக் ஆனியன்ஸ் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணுன்ட்டு இல்லை, ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா வெந்து வர ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும்போது 3 டொமேட்டோஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். இதுவுமே ரஃப்பாக கட் பண்ணது தான் டொமேட்டோஸுமே, பிகாஸ் நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆஸ் பர் யோர் ஸ்பைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 to 4 க்ரீன் சில்லிஸ் வந்து இது வந்து பிக் சைஸ் அண்ட் இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அக்கார்டிங் டு யோர் ஸ்பைஸ் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். And salt 1 tablespoon, red chili 1 tablespoon, turmeric half teaspoon and coriander powder மே 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க அந்த ஒரு ட்ரை ஸ்மெல் ஆஃப் மசாலாஸ் போகிற வரைக்கும். அண்ட் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த கோகோனட் வந்து ஆட் பண்ணோம். நம்மளுடைய ஸ்மால் ஃபிங்கர் அளவுக்கு கோகோனட் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க. ரொம்ப அது வந்து வேகக்கூடாது. ஸோ ஆஸ் பர் நீடட் அளவுக்கு நீங்கள் வாட்டர் போட்டுட்டு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணலாம். செமி கிரேவி அப்படின்றதுனால ரொம்ப வாட்டர் கண்டெய்ன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறணும். நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணும் போதே கொஞ்சமாக வாட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி எவ்வளவுக்கு வேணுமோ அந்த செமி கிரேவி அளவுக்கு நீங்கள் ஊற்றி நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். அதில் வாட்டருமே எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ ஃபைனலி நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 tablespoons ஆஃப் ஆயில் எடுத்து மஸ்டர்ட் சீட்ஸ் 1 tablespoon, ஃபெனல் சீட்ஸ் 1 tablespoon, அப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம்ல. அப்புறம் வந்து ஒரு 15 to 20 கார்லிக் க்ளோவ்ஸ், அப்புறம் 30 ஷாலாட்ஸ் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போது half teaspoon ஆஃப் டர்மரிக் பவுடர், 1 tablespoon ஆஃப் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 tablespoon ஆஃப் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் மசாலாவை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய அரோமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு 1 kg ஆஃப் ப்ரான்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதை இப்போ இந்த மசாலா கூட
நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரான் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போட்டுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் சாட்டே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. அதுலேயே வந்து சின்ன ஃப்ரான்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் ஆனாலும் தட் வில் பி ஓகே. ஆனால் கொஞ்சம் பெரிய ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே வைங்க. இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த எல்லா ஃப்ளேவர்ஸுமே நமக்கு வந்து அப்படி ரொம்ப ராவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ டூ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரே ஆஃப் லைட்.